நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் வந்து சாப்டர் 8 ப்ரொவிஷன் ஃபார் ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ரிட்டர்ன் ஃபைலிங் செக்ஷன் 139(1), அதாவது கம்பல்சரி ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், அப்போ ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் 139(3), அப்புறம் பிலேட்டட் ரிட்டர்ன் 139(4), ரிவைஸ் ரிட்டர்ன் 139(5), அப்புறம் வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் 139(8A). இதெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிஃபால்ட் இன் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் செக்ஷன் 234A. அப்புறம் வந்து ஃபீ ஃபார் டிஃபால்ட் இன் ஃபர்னிஷிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் செக்ஷன் 234F. அப்புறம் பேன் 139A, ஆதார் கோட்டிங் ஆஃப் ஆதார் நம்பர் 139AA, நான் இனிஷியேஷன் ஆஃப் ஆதார் நம்பர், அப்புறம் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் த்ரூ டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர்ஸ், அப்புறம் பர்சன் ஆத்தரைஸ்டு டு வெரிஃபை ரிட்டர்ன், செல்ஃப் அசஸ்மெண்ட், டேக்ஸ் அண்ட் அப்டேட் ரிட்டர்ன், இதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஷார்ட்டாக சொல்லணும்னா என்னோட இன்கம் இதுதான், அதுக்கு நான் இவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறது தான் இந்த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது. செக்ஷன் 139(1) என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாருமே கம்பல்சரி இன்கம் டேக்ஸ் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? அது லாஸ்ட் அதாவது ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயருக்கு ஒரு டியூ டேட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ டியூ டேட் பிரகாரம் அவங்களுக்கு என்ன இன்கம் இருந்திருக்கு அந்த இதில், அவங்க எவ்வளோ அதில் என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அது போக அவங்களுக்கு எவ்வளோ டேக்ஸபிள், அது வந்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருவாங்க. நம்ம எல்லாமே பார்த்துக்கோ ரேட் ஆஃப் டேக்ஸ் எல்லாம். ஸோ அது பிரகாரம் நம்ம கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேவா? இப்போ பெனிஃபிஷியல் ஓனரு, அதாவது அதர்வைஸ் அந்த யார் அந்த அசட்டை ஹோல்ட் பண்ணிருக்காங்க, அவுட் சைட் இந்தியா இருக்காங்க அப்படின்னா அவங்க யாரோ அத்தாரிட்டி சைன் பண்ணி பண்ணுவாங்க. இல்லை பெனிஃபிஷியரி யாரோ அவங்க பண்ணுவாங்க. இப்போ வந்து பெனிஃபிஷியல் ஓனர் பெனிஃபிஷியரின்னு பார்க்கும்போது, பெனிஃபிஷியல் ஓனர்னா individual who has provided directly or indirectly consideration for the asset for the immediate or future benefit, direct or indirect of intention for any other person. அவங்களுக்காகவோ வேற யார் பர்சனுக்காகவோ டேரக்டாவோ இன்டெரக்டாவோ அவங்க ஃபைல் பண்ற பெனிஃபிஷியல் ஓனர். பெனிஃபிஷியரி அப்படின்னா அதை யூஸ் பண்ற இன்னொரு பர்சன், யார் அதுல இருந்து பெனிஃபிட்ஸ் வாங்கிக்கிறாங்களோ அவங்க. ஓகேங்களா? இப்போ ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வந்து ரெசிடென்ட்டா இல்லையா, ஆர்டினரி ரெசிடென்ட், நாட் அதர் தென் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட், ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இது பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹூ இஸ் நாட் ரெக்கார்ட் டு ஃபர்னிஷ் அன் இன்கம், யார் இது பண்ணணும், ஹூ இஸ் அட் த டைம் டியூரிங் ப்ரீவியஸ் இயர். இப்போ யார் இது பண்ணணும், ஓனர் பண்ணுறாங்களா இல்லை வேற யார் பண்ணுறாங்க, பெனிஃபிஷரியா. பெனிஃபிஷியல் ஓனர் அப்படின்னா அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து, அவுட் சைட் இந்தியாவில் இருக்காங்களா இல்லை அவுட் சைட் இந்தியாவில்னா அத்தாரிட்டி யாராவது சைன் பண்ணணும், அது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். பெனிஃபிஷியரி வந்து இருக்காங்க லொக்கேட் அவுட் சைட் இந்தியாவில் இருக்காங்களா இல்லை வித்தின் இந்தியாவில் இருக்காங்களா, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறோம். ஓகேவா? பேசிக் எக்ஸம்ஷன் வந்து டிஃபால்ட் ரெஜியூமில் டேக்ஸ் ரெஜியூமில் 3 lakhs இண்டிவிஜுவல்ஸ்க்கு, ஹெச்ஓவி, ஹெச்யூஎஃப், அப்புறம் ஏஓபி, விஓஐ எல்லாருக்குமே. இதில் ஷிஃப்டிங் அவுட் வந்துடுறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ்க்கு 2,50,000, ரெசிடென்ட் 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 lakhs, 80 இயர்ஸ் கூட இருக்கணும். ஆனால் 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா 5 lakhs அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கு. ஓகேவா? இப்போ அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் 1 crore மேலே ஆயிடுச்சு 1 or more கரண்ட் அக்கௌண்ட்ல அப்படின்னா அது. அதுக்கப்புறம் வந்து எனி அதர் பர்சன் வந்து ஃபாரின் கண்ட்ரிலுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 2 lakhs. அதுமாதிரி அவங்க எல்லாருமே வந்து சிபிஐடி தான் நமக்கு ரூல்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்து பண்ணுறது தான் வந்து இந்த 139(1). இதில் வந்து டோட்டல் டேர்ன் ஓவர், அதாவது சேல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். அப்புறம் கிராஸ் ரெசிப்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் டிடிஎஸ் பிசிஎஸ் இருந்துச்சுன்னா அதை பார்க்கணும். ஸோ இது எல்லாருமே வந்து அக்ரிகேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அக்ரிகேட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்கணும். டியூ டேட் பொறுத்த வரைக்கும் 31st October, 30th November, 31st July 3 டேட் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, அதில் அவங்க வந்து ஆடிட் பண்ணி அதை ஃபைல் பண்ணணும், கம்பல்சரி ஆடிட்ல வருது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 31st October. ஓகேவா? இதே பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்க்குலாம் 30th November. ஜென்ரலாக எல்லா அசோசியேஷன் இண்டிவிஜுவல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா 31st July. இதுதான் டியூ டேட், இதுக்குள்ளே பண்ணணும். இதுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து லேட் ஃபீயோட சேர்த்து தான் ஃபைல் பண்ணணும். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் illustration 1. illustration 1 என்னன்னு பார்த்தோம்னா, பராஸ் ஏஜ் வந்து 55 years, ரெசிடென்ட் தான். அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 2,88,000 வந்து அவங்கள வந்து கிரெடிட் ஆயிருக்கு அவங்களோட நான் ரெசிடென்ட், அதாவது என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல. 30,000 வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஸ்பிஐல பண்ணியிருக்காங்க, அது வந்து அவங்களோட சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்துருச்சு. 3,000 வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா? ஓகேவா? அவங்களுக்கு வந்து if he has incurred 3 lakhs of travel expenditure of self and spouse to US to stay with his married daughter for some time, அவங்களுக்கு வந்து 3 lakhs இன்கர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா
இப்போ வந்து இவங்க வந்து டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்ல இருந்தா 3 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன். அதுவே ஷிஃப்டிங் அவுட் ஆஃப் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் இருந்தா 2,50,000 வரைக்கும். ஓகேவா? இப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் என்ன இருக்குன்னா என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல வந்து 2,88,000. ஓகேவா? அது வந்து நெல் எக்ஸம்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் வந்ததுக்கு 30,000, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் சேவிங்ஸ் வந்து 3,000, டோட்டலா 33,000. இது கிராஸ் இன்கம். ரிடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் இன்கம் 33,000 தான். இப்போ அவங்க எந்த இதுல வந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஷிஃப்டிங் அவுட் அப்படின்னா அவங்க வந்து ரிடக்ஷன் 3,000 இருக்கு இல்லையா, அது வந்து 80 டிடிஏல எடுத்துக்கலாம். அப்போ அவங்களோட டோட்டல் இன்கம் 30,000 ஆயிடும். ஓகேவா? இப்போ இதுல இருந்தாங்க அப்படின்னா 33,000. ஓகே, ஸோ இந்த ரெண்டு தான் இருக்கு. ஸோ இவங்களோட டோட்டல் இன்கம் வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ள தான் இருக்கு. அதனால இவங்க ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபைடு கிளாஸ் ஆர் கிளாஸஸ் ஆஃப் பர்சன் டு பி எக்ஸம்டட் ஃப்ரம் ஃபைலிங். யார் யாருக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும்? இது வந்து டாக்ஸ் பேயருக்கு வந்து பேர்னை குறிக்கிறா சிபிஐடி வந்து இது கொடுத்துருப்பாங்க சர்டன் கிளாஸஸ் சொல்லி அவங்க எக்ஸம்ட் ஆனிச்சுன்னா அவங்க ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் லாஸ். லாஸ் என்னன்னு பார்த்தோம்னா 139(3). இப்போ பிஸ்னஸ் லாஸு, ஸ்பெகுலேஷன் லாஸு, ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் லாஸு, இல்லை கேபிட்டல் கெயின்ல லாஸு, அதாவது ஹார்ஸ் ரேஸ் இதுலலாம் ஏதாவது லாஸு, இந்த மாதிரி எந்த விதமான இது லாஸ்ல இருந்தாலும் அவங்க வந்து 139(1)ல பண்ண வேண்டாம். 139(3)ல வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணணும் டியூ டேட்டுக்குள்ள. ஓகேவா? 139(3) அப்படிங்கிறதுனா ஃபைலிங் ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் அப்படின்னா அந்த இதுக்குள்ள அதே டைம் டியூ டேட்டுக்குள்ள தான் அவங்க பண்ணணும். இப்போ லாஸ் அண்டர் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா அது வந்து அண்டர் செக்ஷன் 71B ஆனால் அன்அப்சார்ப்டு டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 32 இருக்குன்னா அதை கேரி ஃபார்வர்டை வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் மூலயமா அதை வந்து டியூ டேட்டுக்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சரிங்களா? அடுத்து பிலேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னா டியூ டேட் தாண்டி போச்சு ஆனா அந்த இதுக்குள்ளே பண்ற ரிலவெண்ட் இயர்க்குள்ளே அசஸ்மெண்ட் இயர்க்குள்ளேயே நான் வந்து பண்றேன் 3 monthsல அப்படின்னா அதை வந்து நம்ம பிலேட்டட் ரிட்டர்ன் சொல்லுவோம். அது வந்து நம்ம இப்போ வந்து 31st ஜூலை 31st அக்டோபர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணோம், அது 31st டிசம்பருக்குள்ள நம்ம 3 monthsக்குள்ள பண்ணோம். ரிவைஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தப்பா பண்ணிட்டோம், ஏதாவது ஒமிட் பண்ணிட்டோம், தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா 3 monthsக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், ரிவைஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணணும். இப்போ பிலேட்டட் ரிட்டர்னை வந்து நம்ம வந்து 31st டிசம்பருக்கு அப்புறம் ஃபைல் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இதெல்லாம் டியூ டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்னா என்ன, பிலேட்டட் ரிட்டர்ன் என்ன, ரிவைஸ் ரிட்டர்ன் எல்லாமே இப்போ நம்ம மேலே பார்த்த எல்லாத்துக்கும் வந்து சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து illustration 2. Brief reason. Belated return under section 139(4), return already revised once under section 139(5), return of loss. இப்போ பிலேட்டட் ரிட்டர்ன் இப்போ அதில் வந்து ரிவைஸ் பண்ணக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஆல்ரெடி ரிட்டர்ன் வந்து ரிவைஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்டே அப்படிங்கும்போது அதில் வேற ஏதாவது ஒமிஷன் இருக்குன்னா செகண்ட் ரிவைஸ் ரிட்டர்ன் வந்து அவங்க குறிப்பிட்ட டைம்ல அதாவது 3 monthsக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணணும், ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அந்த வந்து 139(1)ல பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது 139(5)ல வந்து இது பண்ணிக்கலாம், ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிஃபால்ட் இன் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். டிஃபால்ட்டாக எவ்வளோ வந்து இது வரும், அந்த டைமுக்கு டியூ டேட்குள்ளே பண்ண முடியல அப்படின்னா டியூ டேட்குள்ளே பண்ண முடியல அப்படிங்கும்போது நமக்கு வந்து லேட் ஃபீயோட ஃபைனோட பண்ணுவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அது வரணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1% per month பார்ட் ஆஃப் மந்த்தில். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் வந்து டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த டேட் இது பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபர்னிஷ் பண்ணலை ரிட்டர்ன் எதுவும் பண்ணிருக்காங்க, டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் அசஸ்மெண்ட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இது பண்ணுவோம். டியூ டேட்டுக்குள்ளே பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னா அந்த செக்ஷன் 234A வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே நமக்கு வந்து வராது. ஓகேங்களா? கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே வராது. அடுத்து செல்ஃப் அசஸ்மெண்ட். செல்ஃப் அசஸ்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட், ஃபீ. இப்போ செல்ஃப் அசஸ்மெண்ட்டுங்கிறது அதான். இப்போ டேக்ஸ் அமௌண்ட் ஏதாவது ஆல்ரெடி பே பண்ணியிருக்கோம் அப்படினால அது டிடிஎஸ் டிசிஎஸ் இருக்குது, ஏதாவது ரிலீஃப் ஏதாவது கிளைம் பண்ணுறோம் அல்லது வந்து டேக்ஸ் கிரெடிட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணுறது எல்லாம் இது செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் தான் வரும். 139ல தான் ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் வரும். ஓகேவா? இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதாவது அது ஏதாவது இருக்குது நமக்கு ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234A இல்லை அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், டிடிஎஸ் இருக்குது அல்லது வேறு ஏதாவது கிளைம் பண்ணியிருக்கோம், ரிலீஃப் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். 234Bயை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அசஸ்ட் டேக்ஸ் தான், அது வந்து டிடிஎஸ்ல இருக்குது ரிலீஃப் இருக்குது அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியும். கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் டு பே டேக்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபீ.
இப்போ வந்து ஏதாவது பே பண்ணுறதுக்கு விட்டுட்டோம் அன்பெய்டாக இருக்குது அப்படின்னா அது இது வந்து நம்ம வந்து பே பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபைல் பண்ண முடியும். அடுத்து அப்டேட்டட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். இப்போ என்ன ஃபர்னிஷ்டு ஆப்ஷன் டு ஃபர்னிஷ் அப்டேட்டட் ரிட்டர்ன். அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து வித்தின் எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு அசஸ்மெண்ட் தப்பாக இது பண்ணோம்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் வித்தின் 24 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து அதை பண்ணிக்க முடியும். சரிங்களா? 139 ஒன்லேயோ 139 4 எதில் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு உண்டு. இப்போ அசஸ்மெண்ட் இயர் வந்து 23-24 அப்படின்னா 31/3/2026 நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் அப்ளிகபிலிட்டி யார் யாருக்கு கிடையாதுன்னா லாஸ் ரிட்டர்ன் இருந்தாலோ இல்லை டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணியிருந்தாலோ டியூ பேசிஸில் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு பண்ண முடியாது. அப்டேட்டட் ரிட்டர்ன் கேன் பி ஃபைல்டு இஃப் ஒரிஜினல் ரிட்டர்ன் இஸ் ஏ லாஸ் ரிட்டர்ன் அண்ட் அப்டேட்டட் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரிட்டர்ன் ஆஃப் லாஸாக அசஸ்மெண்ட் 23-24க்கு 31/5/23ல 5 lakhs வந்து பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லி ஃபைல் பண்ணுறோம். இப்போ அப்டேட்டட் ரிட்டர்னில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஆஃப் அப்டேட்டட் ரிட்டர்னுக்கு. டேக்ஸ் ஆன் அப்டேட்டட் ரிட்டர்ன். இதுக்கு டேக்ஸ் என்ன வரும்? டேக்ஸ் பெய்டு என்னன்னா 139 இது ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 139 நம்ம வந்து இது பண்ணோம். டிலே எவ்வளோ இருக்கோ அந்த டிலே பேமெண்ட்டு மட்டும் நமக்கு வரும். ஆமாம். இப்போ இதில் வந்து எப்படி டேக்ஸ் பேபிள் எடுத்துப்போனா அமௌண்ட் ஆல்ரெடி பெய்டு இருக்கா, டிடிஎஸ் இருக்கா, இல்லை ரிலீஃப் ஏதாவது இருக்கா, 115 ஜேடியில் ஏதாவது இது இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து அப்டேட்டட் ரிட்டர்னுக்கு வந்து டேக்ஸ் பேபிள் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபர்னிஷ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் எது இருந்தாலும் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிடிஎஸ் வேறு ஏதாவது கிளைம் வந்து ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னா அதை பண்ண முடியாது. ஏற்கனவே இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா தான் நம்மளால அதை வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஓகேவா? இது எல்லாமே அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் ஆஃப் ஃபர்னிஷிங் அப்டேட் இப்போ சச் ரிட்டர்ன் வந்து 139 139 வந்து 12 மந்த்துக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னா ஓகேவா, 12 மந்த்துக்குள்ளே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது 25% ஆஃப் அக்ரிகேட் டேக்ஸ் வந்து எடுத்துப்போம். இதுவே 12 மந்த்து தாண்டிடுச்சு ஆனால் வந்து 24 மந்த்துக்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னா 50% நம்ம வந்து எடுத்துப்போம். அடிஷனல் இன்கம் அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சிபிஐடிக்கு எல்லா இருந்ததுன்னா எல்லா இதுக்குமே வந்து பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு வந்து இதை டிக்ளேர் பண்ணுறது இஷ்யூ பண்ணுறது கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு உண்டு. டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் இப்போ அசஸிங் ஆஃபீஸருக்கு தான் நம்ம எல்லாத்தையுமே ஃபைல் பண்ணுவோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அசஸிங் வந்து கால் பண்ணுவாங்க. டிஃபெக்ட் எதாவது இருந்துச்சு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணுறது 15 days வந்து அவங்க டேட் ஆஃப் இன்டிமேஷனே கொடுத்துருவாங்க. இப்போ அசஸிங் வந்து எக்ஸ்டெண்ட் டைம் பீரியட் பியாண்ட் 15 days அப்படின்னா எப்போனா அப்ளிகேஷன் வந்து அசஸிங் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் ரெக்வஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நமக்கு தருவாங்க. இப்போ அதுக்குள்ளே பண்ணலை அப்படின்னா அது இன்வேலிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருந்தாலும் அது வந்து இன்வேலிடு. ஓகே. அதே மாதிரி இல்லை அதுக்கு ஏதாவது பண்ணால் டிலே ஆயிருக்கு அப்படின்னா கண்டோன்மெண்ட் ஆஃப் டிலே அப்படின்னு கொடுத்து நம்ம அந்த வேல்யூ ரிட்டர்னை வந்து ஃபைல் பண்ணணும். ஓகேவா? ஃபைல் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துப்பாங்க. அடுத்து ஃபீ ஃபார் டிஃபால்ட் இன் ஃபர்னிஷிங். இப்போ ஃபீஸ் இப்போ எது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ புது இதுபடி ஒரு இதுக்கு வந்து 5000 ஓகேவா? இப்போ வந்து அவங்களுக்கு 139 பிரகாரம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலை அப்படின்னா 5,000 வரைக்கும் வரும். யாருக்கு அதே மாதிரி 5 lakhsக்குள்ளே தான் இருக்கு அவங்க டோட்டல் இன்கம்மு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1000 வரைக்கும் வரும். ஓகேவா? அடுத்து பேன் 139 பேன். இந்த இதுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா பேன் நம்பர் இருக்கணும். அதை வச்சு தான் வந்து இது பண்ணணும். டைம் லிமிட் அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா 31st May அதுக்குலாம் நம்ம பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு பர்சனுக்கும் அவங்க பிஸ்னஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா பிஸ்னஸ் நேம்லையோ அவங்க நேமில் எல்லாருக்குமே இந்த இண்டிவிஜுவல்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த பேன் கார்டு அப்படிங்கிற பேன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கணும். அதை வச்சு தான் வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ரிஜிஸ்டர் பண்ணதை வச்சு தான் நம்மளால வந்து ஃபைல் பண்ண முடியும். பர்சன் ரெக்யூர்ட் அப்ளை ஃபார் பேன் யாருன்னா எல்லாருமே 20 lakhs தாண்டுது இன்கம் அப்படின்னாலே அவங்க வந்து இது பண்ணிடணும். ஏன்னா வித்தின் அட்லீஸ்ட் 7 daysல வந்து அவங்க பண்ணிடணும். ஓகேவா? கம்பெனியாக இருந்தால் அவங்க கரண்ட் அக்கௌண்ட் கம்பெனி நேமில் பேன் எடுத்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் தான் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? பேனில் வந்து மொத்தம் 10 அதாவது 10 கேரக்டர்ஸ் இருக்கும் ஆல்ஃபா நியூமரிக்கில். ஓகே, அதான் நம்மளோட பேன் நம்பர் அப்படிங்கிறது.
இது வந்து சிபிடிடியில் வந்து அந்த பேன் வந்து மேண்டேட்டரியாக கொடுத்துட்ருப்பாங்க யார் எல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு. இப்போ சலான் பே பண்ணுறோம் இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இது பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் இந்த பேன் தான் மஸ்ட்டு. அது என்ன பண்ணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஏதாவது மோட்டர் வெஹிக்கிள் எல்லாம் பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணுறதுக்கு, பேங்க்கில் ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு, ஹோட்டல் பில்லு ரெஸ்டாரண்ட் பில்லு இதெல்லாம் க்ளைம் பண்ணுறதுக்கு, பேமெண்ட் பண்ணுறதுக்கு, ஃபாரின் கரன்சிக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு, அப்புறம் வந்து டிபெஞ்சர்ஸ் பாண்டு ரிசர்வ் பேங்க்குக்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்குக்கு, பேங்க் டிராஃப்ட் ஏதாவது செக் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து இந்த பேன் நம்பர் அப்படிங்கிறது மேண்டேட்ரி. ஓகேங்களா? எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணுறது எல்லாத்துக்குமே இது வந்து வரும். இப்போ பேன் வந்து அவங்களுக்கு இன்கம் எவ்வளோ சார்ஜபிள் அப்படிங்கிறதுக்கு தான் இது பேன் யூஸ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் மைனராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களோட ஃபாதர் மதர் அண்ட் கார்டியன் அவங்களோட பேனில் தான் இது பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பேன் இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது? ஃபார்ம் 60 இது பண்ணி அதை எது பேப்பர் ஃபார்ம்லேயோ எலக்ட்ரானிக் ஃபார்ம்லேயோ வச்சு நம்ம அது எல்லாத்தையும் வந்து டேரக்டருக்கு சப்மிட் பண்ணி அவங்ககிட்டேருந்து வாங்கி இது பண்ணணும். ஓகேவா? பேமெண்ட் இன் கனெக்ஷன் வித் ட்ராவல். இப்போ பேமெண்ட் டுவர்ட்ஸ் இந்த ஃபேர் எல்லாம் இது பண்ணுறோன்னா அதுக்கு, அப்புறம் ட்ராவல் ஏஜென்ட் டூர் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் அந்த சர்டின் ஃபேஸஸ் அவங்களுக்குலாம் மட்டும் வந்து இது இதுவாகும். ஓகேவா? அப்புறம் டைம் டெபாசிட், அதாவது ரீபேயபிள் அந்த ஃபிக்ஸ் டைம்குள்ளே கொடுக்குறது. அப்போ ஏதாச்சும் அட்ரஸில் சேஞ்ச் இருக்குது இல்லை நேச்சர் ஆஃப் பிஸ்னஸில் சேஞ்ச் இருக்குது அப்படின்னா பேன் ஆட் பண்ணல அவங்க வந்து இன்டிமேட் பண்ண அசஸிங் ஆஃபீஸருக்கு. ஓகேவா? எவ்ரி பர்சனுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட் இது பண்ணால் அதாவது பேனு ஆதார் இதை வந்து ரெண்டையுமே இந்த தேதி கோட் பண்ணி தான் இருக்கணும். டிடிஎஸ் டிசிஎஸ்க்கும் நம்ம வந்து பேன் நம்பர் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேவா? எல்லா இதுக்குமே இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக நம்ம என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இது பண்ணுறோமோ எல்லா இடத்துலையுமே வந்து இந்த பேன் அப்படிங்கிறத நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஓகே. செக்ஷன் 139A 5A 5B வருது அப்படின்னா யார் டேக்ஸபிள் இன்கம் இல்லை அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் பேன் வந்து தேவை அப்படிங்கிறதும் கிடையாது. ஓகேவா? இப்போ பேன் அலாட் ஆகாத ஆதார் நம்பர் இருக்குன்னா அதை வச்சு பேன் எடுக்கணும். இப்போ பேன் இருக்குது அப்படின்னா அது ஆதாரோட நம்ம வந்து லிங்க் பண்ணி வைக்கணும். ஓகேவா? இப்போ பேன் ஆதார் லிங்க் பண்ணால் தான் நம்மளால வந்து ஃபைல் பண்ண முடியும். கோட்டிங் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் பேன் ஆர் ஆதார் நம்பர். இப்போ நம்ம வந்து ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஆதார் நம்பரை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபைலிங்கும் நம்ம பண்ணுவோம். பேன் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து சப்மிட் பண்ணவே முடியும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன். சரியா? ஏதோ பேன் ஆதார் ரெண்டுமே வந்து ரொம்ப மஸ்டான டாக்குமெண்ட். ஒன்னோட ஆத்தென்டிகேட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டையும் லிங்க் பண்ணி நம்ம வந்து ஆத்தென்டிகேட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணால் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ ஆதார் நம்பர் அப்படிங்கும்போது 12 டிஜிட் நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ பெனால்ட்டி என்ன? 139A இது பண்ணல அப்படின்னா பெனால்ட்டி அதெல்லாம் 10,000 வரும். அப்போ ஆதார் இது பண்ணல அந்த செக்ஷனுக்கு டாக்குமெண்ட் இது பண்ணல அப்படின்னாலும் அதாவது ஆதார் பேன் நம்பரை இன்டிமேட் பண்ணுறது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த இடத்துல வந்து 10,000 வந்துடும். ஓகேவா? கோட் பண்ணல அப்படின்னாலும் 10,000. ஆதார் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்து 10,000 வந்து ஃபைன் அமௌண்ட் வந்துடும். அடுத்து கோட்டிங் ஆஃப் ஆதார். இப்போ பேன் நம்பர் வந்து இருக்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பண்ணுறோம். அப்போ வந்து என்ரோல் பண்ணிடணும். இது இல்லை ஆதார் இல்லை அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும் 28 டிஜிட்டில். அந்த டைம் என்ரோல் பண்ணும்போது அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆதார் இருக்கும்போது ஆதாரை வந்து இன்டிமேட் பண்ணி ரெண்டு இதையும் வந்து லிங்க் பண்ணி நம்ம வந்து வைக்கணும். இப்போ வந்து அதை இது பண்ண முடியல அப்படின்னா பேனும் வந்து இன்ஆப்ரேட்டிவ் ஆகிடும். ஓகே. 1723 வரைக்கும் தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீயாக ஆதார் பேன் லிங்க் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறத்துலேருந்து ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் லேட் ஃபீ பே பண்ணி தான் வந்து பேனை வந்து நம்ம ஆதாரோட லிங்க் பண்ணி நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து ஸ்கீம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் த்ரூ டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர். இப்போ டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அவங்களோட சிக்னேச்சர் இது பண்ணி. ஓகேவா? டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பரர் அப்படிங்கிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா ஷெட்யூல் பேங்க் ஆஃபீஸர், எம்ப்ளாயி, அக்கௌண்டன்ட்டு, லீகல் ப்ராக்டிஷனர், இந்த மாதிரி ஸ்பெசிஃபைட் கிளாஸ் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே இவங்க எல்லாம் தான் என்ன பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ அப்ளிகபிலிட்டி என்னன்னா எலிஜிபிள் பர்சனாக இருக்கணும். எலிஜிபிள் பர்சன் வந்து இண்டிவிஜுவலாக ஹெச்யூஎஃப்லேயும் வருவாங்க. ஓகேவா? எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு என்ன அப்படின்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, கம்பெனி செக்ரட்டரி, காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, ஸோ இவங்கெல்லாம் தான் அதை பண்ண முடியும். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் தான் அவங்களுக்கு தேவை. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்கம் டேக்ஸ் இதை வந்து ஃபர்னிஷ் பண்ணி நம்ம ரிட்டர்னை வந்து சப்மிட் பண்ணுவாங்க.
இப்போ illustration 3 இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மிஸ்ஸஸ் ஹேட்டர் இண்டிவிஜுவல் அவங்க வந்து பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் 31st மார்ச் இது ஆடிட் பண்ணுறாங்க 44 ஏபியில். இப்போ டோட்டல் இன்கம் 6,35,000 இருக்கு. இப்போ அவங்க வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பண்ணணுமா அவங்க டேக்ஸ் ப்ரிப்பரேட்டருக்கு இது பண்ணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு பர்சன் whose books of account required to be audited under 49B 44AB. ஸோ இப்போ வந்து டேக்ஸ் ரிட்டர்ன் ப்ரிப்பேர் இது பண்ணி அவங்க பண்ணணும், ஆடிட்டர் இது பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. ஏன்னா 6,35,000 இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தேவை கிடையாது. ஓகேவா? பர்சன்ஸ் ஆத்தரைஸ்டு டு வெரிஃபை ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். யார் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வெரிஃபை பண்ணுவாங்க? இண்டிவிஜுவலை பொறுத்த வரைக்கும் யாருன்னா இந்த அவங்களே ஆத்தரைஸ்டு பர்சன், அப்படி இல்லைன்னா யார் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருக்காங்களோ அவங்க, அல்லது கார்டியன் காம்படென்ட் இல்லை ஆத்தரைஸ்டாக யார் கொடுத்துருக்காங்களோ அவங்க. ஸோ இவங்களாம் வருவாங்க. ஹெச்யூஎஃப்பை பொறுத்த வரைக்கும் கர்த்தா யார், இல்லை அதில் அடல்ட் மெம்பர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேனேஜிங் டைரக்டர் அல்லது டைரக்டர்னு ஏதாவது பர்சன் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க. ஸோ அவங்களாம் வருவாங்க. இல்லை லிக்விடேட்டர் வருவாங்க, பிரின்சிபல் ஆஃபீஸர் யாரும் அவங்க வருவாங்க. சரியா? இப்போ அதுக்கப்புறம் வந்து ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் மேனேஜர் டைரக்டர் அல்லது பார்ட்னர்னா பார்ட்னர் யார் இருக்காங்களோ அவங்க பைனராக இருக்கக்கூடாது. லோக்கல் அத்தாரிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரின்சிபல் ஆஃபீஸர், எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட்னர், பொலிட்டிக்கல் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் சிஇஓ இருக்கிறவங்க. வேற அசோசியேஷன் அப்படின்னா அந்த மெம்பரோட அசோசியேஷனு அந்த பர்சன்ஸும் வருவாங்க. இவங்களா தான் வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்கிறது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன இது இருக்குன்னு பார்க்கலாம் எக்ஸசைஸில். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் வித் ரீசன்ஸ் வெதர் யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரின்னு கேட்டிருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் எல்எல்பி குட் பி வெரிஃபைடு பை எனி பார்ட்னர். அப்புறம் வந்து டைம் லிமிட் வந்து 139(1) வந்து மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் இது போல பார்ப்போம். டிஸ்அக்ரி ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா எல்எல்பியை பொறுத்த வரைக்கும் ஷுட் பி வெரிஃபைடு வித் டெசினேட்டட் பார்ட்னர் பண்ணும். இப்போ எனி அதர் பார்ட்னர் கேன் வெரிஃபை எல்எல்பி ஒன்லி இந்த ஃபாலோயிங் கேஸ். என்ன மாதிரி கேஸ்? அன்அவாய்டபிள் ரீசன் இருக்கு, அதாவது அவங்களால வெரிஃபை பண்ண முடியல, இல்லை யாரும் டெசினேட்டட் டேரக்டர் இல்லை அப்படின்னா தான் ஏதாவது ஒரு பார்ட்னர் வந்து பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் லிமிட் ஃபார் டைம் லிமிட் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. மிஸ்டர் ஏ இருக்காங்களே அவங்களோடது இங்கே கொடுத்துருக்காங்க. டோட்டல் டேர்ன் ஓவர் வந்து 160 lakhs. இப்போ வந்து 100 lakhs வந்து அதில் கேஷை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இயர் எண்ட் 31/3 அவங்க வந்து நாட் டிக்ளரிங் பர்சன்ட் இன்கம் 44 ஏரியில் பண்ணலை. ஓகேவா? இப்போ இதை வந்து அக்ரி பண்ணுவோமா என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஸ்அக்ரி. ஏன் அப்படின்னா 44 ஏடியில் அவங்க பண்ணணும். இப்போ 11.60 lakhs ஆர் மோர் இருக்குது அப்படிங்கும்போது டியூ டேட் வந்து 31st அக்டோபர். அது வந்து 31st மார்ச் டியூ டேட் வந்து 31st ஜூலை. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ஏன் வந்து வாண்ட் டு டிக்ளேர் இன்கம் வந்து லோயர் தென் 11.60 lakhs பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க 44 ஏபியில் பண்ணும்போது டேர்ன் ஓவர் வந்து 1 crore எக்ஸிட் ஆயிடும். ஸோ டியூ டேட் என்ன எவ்வளோன்னு பார்த்தோன்னா 31st அக்டோபர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வினித் என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னா ஷிஃப்டிங் அவுட் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜியூம் பண்ணுறாங்க. அவங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ஆப்ஷன் டேக்ஸ் ரெஜியூமில் சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, 12/9/2024 அசஸ்மெண்ட் டேட் 24/25 இன்கம் அண்ட் ஹெட் சேலரி இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்புறம் பேங்க் இன்ட்ரெஸ்ட். 21/12/2024 என்ன பண்ணாங்க, அவங்க வந்து டிடக்ஷன் 80 டிபிஏல பண்ண மறந்துட்டாங்க அப்படிங்கிறத இந்த சேவிங் பேங்க் வந்து எடுத்து பண்ணிக்கிறாங்க. அவங்க ரிட்டர்ன் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுவே வந்து அவங்க ஆன்சர் வந்து 21/3/25 இருந்தால் என்ன? ஓகே, இப்போ இங்கன்னா இவங்க வந்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ அவங்க டியூ டேட் என்னன்னு பார்த்தோன்னா 31st ஜூலை. அவங்க ஆனால் 12/9/24 பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் தான். ஓகேவா? ஸோ பிலேட்டட் ரிட்டர்ன் வந்து ரிவைஸ் பண்ண முடியும் நம்ம. ஓகே, ஸோ ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது டிசம்பரில் பண்ணுறாங்க அப்படின்னா டிடக்ஷன் வந்து அவங்களால கிளைம் பண்ணிக்கலாம் 3 months பண்ணும்போது. இதுவே 21/3/25 பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களால ரிட்டர்ன் வந்து ரிவைஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரீசன் 2 ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னா அசஸிங் ஆஃபீஸர் ஹஸ் த பவர் இன்டர் ஆலியா டு அலாட் பேன் டு எனி பர்சன் பை ஹூம் டாக்ஸிஸ் பேபிள் நோ டேக்ஸ் பேபிள் இருக்கிறவங்களுக்கு அசஸிங் ஆஃபீஸரே பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அசஸிங் ஆஃபீஸர் மே ரெக்கார்ட் டு நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் டிஸ்கிரைப்ட் ஆல்சோ அலாட் எ பேன் டு எனி அதர் பர்சன் ஹூஸ் வெதர் எனி டேக்ஸ் இஸ் பேயபிள் பை ஹிம் ஆர் நாட். ஓகே, அவங்களால பண்ண முடியும். ஸோ ட்ரூ. இப்போ கர்த்தா ஆஃப் ஹெச்யூஎஃப் வந்து ஆப்சென்ட்டாக இருக்காங்க இந்தியாவில். ரிட்டர்ன் ஆன் இன்கம் வந்து வெரிஃபைட் பை எனி அதர் மேல் மெம்பர் பண்ணலாமா? மேல் மெம்பர் பண்ணக்கூடாது. யார் அடல்ட் மெம்பரோ அவங்க தான் பண்ண முடியும். ஓகே, ரிட்டர்ன் ஆஃப் லாஸ். அப்போ ஏதாவது லாஸ் இருக்குது அப்படின்னா அது கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் ஈவன் ரிட்டர்ன் ஆஃப் லாஸ் ஆஃப் இன்கம் வந்து ஹேஸ் நாட் பி ஃபைல்ட் ஆஸ் ரெக்யர்டு.
ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா, ரிட்டன் ஆஃப் லாஸ் அப்படிங்கிற லாஸஸ் இருக்கு அப்படின்னா அத பண்ணுவோம். இத வந்து செக்ஷன் 80ல ப்ரொவைட் பண்ணிக்க லாஸஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அதனால அத வந்து இதுல தான் ஃபைல் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன் ஆஃப் லாஸ்ல தான் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ லாஸஸ்ங்கும் போது என்னென்ன வரும் அப்படின்னா, பிசினஸ் லாஸ் அது கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஸ்பெகுலேஷன் லாஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபைட் பிசினஸ் இதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதெல்லாம் 139(1)ல பண்ணிக்கலாம். கேபிட்டல் கெயின் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஹார்ஸ் இருக்கு இல்லையா? அதையும் வந்து நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து கேரி ஃபார்வர்ட் 71(b)ல பண்ண முடியும். அப்புறம் அன்அப்சர்வ்ட் டிடக்ஷனையும் வந்து 32 செக்ஷன்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து லாஸ்ட் 139(3)ல பண்ண வேண்டாம். அடுத்து 5th கொஸ்டின். மிஸ்டர் ஆகாஷ் 13 டிரான்சாக்ஷன் ஃபினான்ஸ் சேர்த்து வட்டி 324ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பேன் வந்து மேண்டேட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்ஐசி 45,000 வந்து பே பண்ணியிருக்காங்க செக்கா. அப்போ இதுக்கு என்னன்னா அமௌண்ட் 50,000 தாண்டல, ஸோ அது தேவையே கிடையாது. 1 லேக் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் 5 டேஸ் ஸ்டே பண்ணது கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து 60,000 வந்து கேஷாக பே பண்ணியிருக்காங்க. இப்போ அமௌண்ட் வந்து பெய்டிங் கேஷ் வந்து 50,000 தாண்டி இருக்கு, ஸோ வந்து பேன் தேவை. நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்து 80,000 வந்து இசிஎஸ் பேங்க் அக்கௌண்ட் மூலமா பண்ணியிருக்காங்க. டிபெஞ்சருக்காக இந்தியன் கம்பெனி ஏ லிமிடெடுக்கு. சரியா? அப்போ இதுக்கு வந்து 50,000 தாண்டி இருக்கு, அப்பனால வேணும். அடுத்து 95,000 வந்து செக்கா கொடுத்துருக்காங்க தாமஸ் குக்குக்கு. எதுக்காக அப்படின்னா துபாய்க்கு டிராவல் பண்ணுறதுக்காக 3 டேஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ் விசிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு தேவை இல்லை. ஏன் அப்படின்னா பேமெண்ட் நாட் மேண்டேட்ரி ஈவன் தோ பேமெண்ட் வந்து 50,000 எக்ஸிட் ஆயிருந்தாலும் அது தேவையில்லை. அடுத்தது எஸ்பிஐ அது அப்ளை பண்ணுற கிரெடிட் கார்டுக்கு. அது கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ண நமக்கு வந்து பேங்க்ல கிரெடிட் கார்டு தேவை அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பேன் தேவை கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து பேன் வந்து நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறது ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ.